ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு ஒன்று இருக்குங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்களே வீடியோ எண்டில் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இவங்க கோழியை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இவங்க ஊர் வந்துட்டு ஆலங்குடிங்க. ஆலங்குடியில் வந்துட்டு எங்கள் அக்கா இருக்காங்க. செம்ம ஊராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வீடு இதுதான், ஓட்டு வீடு தான். அதாவது சுற்றிலும் தோப்பு, பட் வந்து உள்ளுக்குள்ளே வீடு கட்டி வச்சுருக்காங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது இந்த வாஷிங் மிஷின் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதை வந்துட்டு எங்கள் அக்காவனால் போடவே தெரியலங்க. வாங்கி 10 நாளாக வச்சுட்டே இருக்காங்க. வச்சுட்டு என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, இதை வந்து எப்படி போட்டு காட்டு, என்னால் வந்து போட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே நம்ம வீட்லேயும் வேலை இருந்துச்சா போகவே முடியல. ஸோ இன்றைக்கி தான் ஃபைனலி கிளம்பி வந்துட்டோம். நான் ஆல்ரெடி காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த மிஷினை வந்துட்டு அவங்களுக்கு வந்து துணியெல்லாம் போட்டு துவச்சி கொடுத்துட்டு, மிஷினை இப்படி தான் போடணும் அப்படி தான் போடணும்னு சொல்லி கட்டிட்டு, அதுக்கப்புறம் கொல்லை பக்கம்லாம் வந்து வீடியோ எடுத்தேங்க. பாருங்களேன், நடுவில் வீடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் தென்னை மரம், அதுக்கப்புறமா மாமரம், கொய்யா மரம், இந்த மாதிரி கருவேப்பிலை செடிங்க இதெல்லாம் இருந்துச்சு. இதுக்கிடையில் எங்கள் அக்கா வந்து சமைச்சு வச்சுருந்தாங்க. நல்லா கோழி கிரேவி, முட்டை, அதுக்கப்புறம் அப்பளம், இந்த மாதிரியெல்லாம். ஃபைனலி வந்து மிஷினில் வந்து துணியை போட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கு துவச்சி எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டு கடன்னு கிளம்பி விடியான்ட்டாங்க. ஏன்னா அதுக்கிடையில் எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ அதனால சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷினை போட்டு காமிச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை.